அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சரி, எனக்கு ஒரு டவுட். அதுக்குள்ளேவா? இல்ல, பைபிள்ல இயேசுப்பா பேரு உன்னதமானவரு, உன்னதாரிய குமாரன் அப்படிலாம் சொல்றாங்களேப்பா. ஆமா, உண்மைதான். அவர் பெரியவர் தான், உன்னதமானவரே குமாரன் தான். அதுல என்னடி உனக்கு டவுட்டு? டவுட் ஒண்ணு இல்ல, உன்னதமான குமாரன் இந்த உலகத்துக்கு ஏன்பா வந்தாரு? சொல்றேன் கேளு. இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். ஏன்னா அவரே அன்றி வேறொருவராகவும் ரட்சிப்பே இல்லை. நான் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. சரி, ரட்சிப்புன்னு சொல்றியே, எதை, எங்க, எப்படி ரட்சிக்க வந்தா? முதல்ல அதை சொல்லு. மனுஷகுமாரன் மனுஷோட ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அப்படின்னும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்தார். அப்படின்னும் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவும் வந்தார். அப்படின்னும் இதெல்லாம் விட பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அந்த விண்மீன் மைதன் மண்ணில் பறக்க நான் காரணமா? ஆமா, அதனாலதான் உலகமே இன்னைக்கு ஜாலியா இருக்கு. ஆனா என்ன ஆனா? இயேசுப்பா நம்மளே ரட்சிப்பாளா? இப்படி கேட்டுட்ட, அதுக்கு தானே இன்னைக்கு உலகத்துக்கே வந்தாரு. அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ரட்சிப்பு வரும்? வேதத்தில் இயேசுப்பா ஒருவர் வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். யாருக்கு? உன்னை போல குள்ளமா இருந்த சகேயே என்ற மனுஷனுக்கு. குள்ளமாவா? ஆமா, சகையே என்னப்பட்ட ஒரு மனுஷன் வீட்டுக்கு இயேசுப்பா ரட்சிப்பு கொடுத்தார். பண்ணா இறந்து போனது, கெட்டு போனது, வியாதி, கஷ்டம், கவலை, கண்ணீர், இப்போ எல்லாத்துல இருந்து ஒரு ரட்சிப்பு கிடைக்க போகுது. ஹலோ, ரட்சிப்பு சும்மா வராதுமா. சகையு உன்னை போல குள்ளமா இருந்தானே, அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வர அவன் சில காரியத்தை செய்தான். முன்னாடி சொல்றேன், ஒண்ணுமே புரியலடி எனக்கு. அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு அவன் 3 காரியம் செய்தான்டி. அவன் ஏசப்பாவை பார்க்க ஆஞ்சியா இருந்தான். ஏசப்பா அவனை மரத்துல இருந்து இறங்கி வந்தன்னு சொன்னோன்னே உடனே கீழ்ப்பழிஞ்சிட்டான். ஏசப்பா கிட்ட யார்கிட்டயாவது நான் அந்நியமா வாங்கியிருந்தேன்னா நாளை தனியா திருத்தி கொடுத்துறேன்பா அப்படின்னு பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டான். அதனால தேவன் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. நமக்கும் ரட்சிப்பு வேணும்னா சகையை போல நீ செய்தால். ஏய் அம்மா, இருடி, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். நீங்களும் செய்தால் ரட்சிப்பை கொடுத்து அந்த இயேசு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை ரட்சிப்பை இருந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.